ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் நோஞ்சி பழம் பார்க்க போகிறோம். நோஞ்சி பழம் மரம் செடி மாதிரி குட்டியாக இருந்தது, இப்போ நல்லா மரமாக ஆகிட்டு. இது வந்துட்டு உங்கள் ஊரில் என்ன பழம்னு சொல்லுவாங்க, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் இதை வந்துட்டு நோஞ்சி பழம்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னாக்கி சுகருக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இதை வந்துட்டு நல்ல காலையிலே இந்த பழத்தை வந்துட்டு நல்லா அரைச்சி அப்படியே குடிக்கலாம். குடித்தாக்கி அவங்களுக்கு வந்து சுகர் வந்து லோ சுகருக்கு ஆகும். இது வந்து ரொம்ப நல்லது சுகருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து காயாக இருக்குது. இந்த பழம் வந்துட்டு இது வந்து நோஞ்சி பழம் வந்துட்டு இது நல்ல காயாக இருக்குது. இது இப்போ தான் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வருது பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இது நல்லா பழுத்து போய் இருக்குது. நல்லா செடியிலே நல்லா பழுத்துருக்கு பாருங்கள். கை வச்சாலே தெரியும், தெரியுதா அவங்களுக்குலாம்? நல்ல பழமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எதுக்கு அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு இதை வந்து அப்படி தான் கொடுப்போம். இதை வந்து நல்லா பழம் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே அரைச்சி கொடுப்போம். வெறும் வயிற்றில் குடித்தாக்கி சுகர் வந்து அதிகமாக ஹையாக காட்டாது. ஸோ நீங்களும் இந்த பழம் கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாருமே குடிக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு சுகர் பேஷண்ட் குடித்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.